ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிற டேங்கை தாங்க இந்த அளவுக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மோட்டர் சுவிட்சை 10 மினிட்ஸ் முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துவாங்க, ஓல்டு ப்ரஷ். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. தேவையில்லாமல் ஆன்லைனில் போட்டு 200 300 போட்டு ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாதெல்லாம் வாங்காதீங்க. நம்மளுக்கு இதே போதும். இதை வச்சு நல்லா அழுகே ஸ்க்ராப் பண்ணால் ஈஸியாக ஸ்க்ராப் ஆயிரும். ஸ்க்ராப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைஃபன் பம்ப் எடுத்துவாங்க. சைஃபன் பம்ப் மஸ்ட்டுங்க. நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகி கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வாட்டரை போர் பண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாதுங்க. சைஃபன் பம்ப் இருந்தால் ஒரே ப்ரெஸ்ஸில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த வாட்டர் எடுத்துடலாங்க. கம்பல்சரி 20 to 25% தாங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்புறம் வேஸ்ட்டான தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றிடலாங்க. செடி இந்த தண்ணியில் சூப்பராக வளருங்க. ஏன்னா அது ஃபிஷ் வேஸ்ட்லாம் இருக்கிறதுனால நல்லா வளரும். அப்புறம் நம்ம டேப் பண்ணுறதுக்கான தண்ணி வந்து கப்பி டேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. கப்பி என்னடா நம்ம டேங்க்லேருந்து எடுக்காதான் சண்டைக்கு வரான். அவனுக்கு லைட்டாக 2 பிளாட்ஸ் போட்டு அவனை ஏமாற்றி வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்லோவாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபிஷ்ஷுக்கும் பிளான்ட் சப்ஸ்ட்ரேட்டுக்கு எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ஸ்லோவாக ஆட் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம டேங்க் அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்கு போட்டு தேவையில்லாம நம்ம மெடிசன்லாம் எதுவும் ஊற்ற மாட்டாங்க. இதுதாங்க நம்ம டேங்கோட ஆஃப்டர் லுக்கு. ஃபிஷ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.